குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 8th மேக்ஸ்ல லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்திருந்தோம்? நம்ம நம்பர்ஸ் லெசன்ல ஃபர்ஸ்ட் பாடம் பார்த்திருந்தோம். அதுல வந்து ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன? நமக்கு நார்மலா வந்து நம்பர்ஸ் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இதெல்லாம் ஃப்ராக்ஷன்ஸ், இதெல்லாமே நமக்கு தெரியும். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸா புதுசுல என்ன பார்த்தோம்னா ரேஷனல் நம்பர்ஸ். இந்த ரேஷனல் நம்பர்ஸ் ஏன் எதுக்காக வருது, ஏன் யூஸ் பண்றோம், அதாவது பி பை கியூ ஃபார்மேட்ல இருக்கும். கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதா என்னுடைய ஜெனரல் பொது வடிவம். ஸோ கியூ இஸ் ஆல்வேஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா மட்டும்தான் அதை ஒரு ரேஷனல் நம்பர் கேட்டகரியில எடுத்துப்போம். இதை நம்ம டெசிமல் ஃபார்மேட்லயும் எழுதலாம் அண்ட் ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்லயும் எழுதலாம். அதே மாதிரி மிக்சட் ஃப்ராக்ஷன்லயும் எழுதலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அண்ட் எக்ஸசைஸ் 1.1ல 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருந்தேன். ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல? ஏன்னா நம்ம பார்த்த கான்செப்டுக்கு ரெலவெண்டா இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். வேற டிஃப்ரெண்டா இருக்கிற கொஸ்டின்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்கல. ஸோ அது யாராவது ட்ரை பண்ணீங்கன்னா ஆன்சர்ஸ் கரெக்டா வந்துதா இல்ல தப்பா இருந்ததுன்னா என்ன புரியல அப்படிங்கிறது நீங்க கேட்கலாம். இன் பிட்வீன் த கிளாஸும் கேட்கலாம், இல்லைன்னா லாஸ்ட் 5 மினிட்ஸும் கேட்கலாம். ஸோ இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைனா ஒரு திருக்குறள் சொல்றேன். அந்த திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு, முகத்தில் மட்டும் சிரித்து பழகுவது உண்மையான நட்பு அல்ல, மனமாற அன்பு கொள்வதே உண்மையான நட்பு. Friendship shown only through smiles is not true friendship. True friendship comes from the heart. அதாவது உங்க கூட நல்லா பழகுவாங்க, நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு டவுட், எனக்கு பாடத்துல ஒரு டவுட், கிளாஸ்ல ஒரு டவுட்னா போய் கேட்டீங்கன்னா சொல்லி தர மாட்டாங்க. நான் சொல்லி கொடுத்தா இவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டா நான் வந்து செகண்ட் மார்க் வாங்கிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு தாட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபேஸ்க்கு நேரா சிரிச்சு பழகிறவங்களை எல்லாரையுமே நீங்க வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள்ல இருந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? சரி, இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல அரித்மேட்டிக் ஆபரேஷன்ஸ் ஆன் அடிஷன். இது வந்து உங்களுக்கு நீங்க நார்மலா ஃபிராக்ஷனோட அடிஷன் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுவீங்க அது உங்களுக்கு தெரியுமா? ஃபிராக்ஷனோட அடிஷன் சப்ட்ராக்ஷன் நீங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருப்பீங்க. பட் வந்து ஃபுல்லா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்க மாட்டீங்க. கரெக்டா? ஸோ ஃபிராக்ஷன்ல அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்து என்ன பண்ணுவோம்னா, டினாமினேட்டர் சேமா இருந்தா நம்ம டைரக்டா நார்மலா ஒரு கூட்டல் கழித்தல் பண்ற மாதிரி பண்ணுவோம். இதே டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம்ல இருந்து நம்ம அந்த விஷயத்த வந்து கூட்டலோ கழித்தலோ என்ன கொடுத்துருக்காங்களோ பெருக்கலோ வகுத்தலோ வாட் எவர் இட் இஸ் அது பண்ணுவோம். ஸோ இன்னைக்கும் நம்ம அதே தான் சேம் கான்செப்ட் தான் பண்ண போறோம். இது எதுக்காக முதல்ல வந்து இந்த கான்செப்ட் இப்போ வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு சொல்றேன். வீட்ல அம்மா வந்து பால் காய்ச்சறதுக்காக 1/2 லிட்டர் பாக்கெட்டை வந்து ஓபன் பண்ணி பாத்திரத்துல எடுக்கிறாங்க. ஸோ அது கூட அவங்க வந்து ஒரு சம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்றாங்க. பட் அந்த பாலோட லிட்டர்ஸ் அளவு வந்து 1/2 லிட்டர் பாக்கெட் உங்களுக்கு தெரியும். பட் அந்த வாட்டர் இன்க்ளூட் பண்றாங்க இல்லையா, அந்த வாட்டர் வந்து எவ்வளவு மிக்ஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கணக்கில் ஒரு ஹாஃப் பேக்கெட் விடுறாங்க, இல்லைன்னா ஒரு 1/4 ஆஃப் த பேக்கெட் அவங்க ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து அதுல மிக்ஸ் பண்றாங்க. இப்போ அக்ரிகேட்டா லிக்விடோட வால்யூம் எவ்வளோ ஆச்சு, அதை எப்படி நம்ம வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல நியூமரிக்கல் ஆபரேஷன்ல செட் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைல்டா பாக்குறதா இந்த அரித்மேட்டிக் ஆபரேஷன்ஸ் ஆஃப் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் இன் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னா உங்களுக்கு ஃபிராக்ஷன் தான். அந்த ஃபிராக்ஷன்ல பி பை கியூ ஃபார்மேட்ல கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா வரணும். ஸோ அதுதான் உங்களோட கான்செப்ட். இதுல ரேஷனல் நம்பரை வந்து உங்களுக்கு வந்து ரேஷனல் நம்பர்ஸ் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் எது பண்ணும் போதுமே பேஸ் டினாமினேட்டர்ஸ் நமக்கு மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகலைன்னா அதை மேட்ச் பண்ணிட்டு அப்புறம் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். அந்த மேட்ச் பண்றதுக்கு எடுக்கக்கூடிய விஷயம் தான் எல்சிஎம். ஓகே, லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்சிஎம் வந்து எடுப்போம். புரிஞ்சுதா? ஸோ இதை தான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன்.
டினாமினேட்டர் சேமா இருந்தா ரொம்ப ஈஸி நீங்க ஆட் பண்றது. டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நீங்க வேலை பார்க்கணும். அது என்னங்கிறது உங்களுக்கு ரெண்டையுமே காட்டுறேன். அடிஷன்ல காட்டுறேன். சப்ராக்ஷன்ல வந்து நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல பார்த்துடலாம். Sum of fractions with same denominator. நீங்க fractions ஓட எக்ஸாம்பிள் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பரவாயில்ல, ஸ்டில் நமக்கு வந்து ரிலேஷனல் நம்பர்ஸோட ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இது சேம் டினாமினேட்டர். சரி, நான் ஏதோ ஒரு 2 நம்பர் எடுக்க போறேன். நான் எந்த 2 நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா, என்டர் த வேல்யூ, இங்க ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கிறேன். சரியா? நியூமரேட்டர் என்ன வருது? 9 பாக்ஸஸ் அங்க இருக்கு. So the total number of boxes எவ்வளோ? 9 இருக்கா? எஸ். ஸோ டோட்டலா நான் வந்து 9/9 எடுத்திருக்கேன். ஃபிராக்ஷன் ரெப்ரசன்டட் ரெட் சைன் 9/9 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஃபிராக்ஷன் 2 இங்க எவ்வளவு இருக்கு? 9 இருக்கு. அதே மாதிரி இங்க டினாமினேட்டரும் 9. இப்போ நான் என்ன சொன்னேன்? சேம் டினாமினேட்டர் தான் நம்ம எடுக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் இதுவும் வந்து 9, ரெண்டாவது இதுவுமே 9, ரெண்டுமே 9 + 9. ஸோ அப்போ உங்களுக்கு இங்க என்ன வந்திருக்கு? 9 + 9 18. ஸோ ரிசல்டன்ட் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 18. டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எவ்வளோ? 9. 18 டிவைடட் பை 9. ஸோ ரிசல்ட் என்ன பாருங்க? 18 டிவைடட் பை 9 அப்படிங்கும்போது 2 டிவைடட் பை 1 அப்படின்னு ஆயிடுச்சு. இட்ஸ் நான் ஜீரோ. ஓகேவா? இதே வந்து டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸா இருந்தால் இப்ப பாருங்க, அங்கதான் எல்சிஎம் எடுப்போம். இது சேம் டினாமினேட்டர், உங்களுக்கு 9/9 + 9/9 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. டைரக்டா நீங்க ஜஸ்ட் சும்மா அடிஷன் மட்டும் பண்ணியாச்சு. இப்ப டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸா இருந்தால் இங்க பாருங்க, a/b into c/d கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுவீங்க, ஆர் எல்ஸ் அது எல்சிஎம் எடுப்போம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர், பி ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர், பி ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர், சி செகண்ட் நியூமரேட்டர், டி செகண்ட் டினாமினேட்டர். ஓகே, சோ இத வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்றாங்க. இங்க அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இத நம்ம எப்படி பண்றோம்னு பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் enter the value of numerator for fraction 1, 3 எடுத்துக்கிட்டேன். அடுத்தது enter the value of denominator for fraction 1, 4 எடுத்துக்கிட்டேன். சரியா? 3/4 இங்க போர்ட்ல நோட் பண்ணிக்கலாம். So you have entered fraction 1 is 3/4. கரெக்டா? எஸ். இப்போ fraction 2 எடுத்துக்கிறோம். சரியா? So fraction 2க்கு 1/5 எடுத்துக்கலாமா? 1 and 5. So second fraction is 1/5 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? So இப்ப பாத்தீங்கன்னா we are creating a grid of the different rows and columns. This grid is the product of the fraction 1 denominator and the fraction 2 denominator. LCM எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல fraction 1 ஓட denominatorையும் fraction 2 ஓட denominatorையும் multiply பண்ணிருக்காங்க. So அப்ப இங்க என்னாச்சு? 20 வந்துருச்சா? இது ஆர்டரா இந்த ஸ்கெட்ச் மார்க் போடல அப்படின்னா ராங் அங்க மெசேஜ் வரும். ஓகே, இங்க எவ்வளவு ஆச்சு? ஓகே, இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Cross multiplication. Fraction 1 is 3/4. Fraction 2 is 1/5. 3 into 5 15 15. So now you have to mark 15 cells. The selected number of boxes for numerator எவ்வளோ? 15 பாக்ஸா? எஸ். The total number of boxes denominator எவ்வளோ? 4 8 12 16 20.
கரெக்டா? இங்கே கிராஸ் மல்டிபிளிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ fraction 2. ஓகே, 1/5 fraction 2 எடுத்திருக்கோம். சோ இங்க வந்து 1 into 4 இங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன் பாருங்க. 1 into 4 4 பாக்ஸஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணணும். அதுக்கு மேல பண்ணீங்கன்னா பாருங்க, you have mark only 4 cells ன்னு பாப்அப் மெசேஜ் வந்துருச்சா? எஸ். சோ 4 டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எவ்வளவு இருக்கு இங்க? டினாமினேட்டர் 20. சரியா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் என்னவாச்சு உங்களுக்கு? 15/20 ஆச்சா? இல்ல 12/20 ஆச்சா? 15/20. 3 15 15/20. ரெண்டாவது 4/20. கரெக்டா? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்ததுதான் ரிசல்டன்ட் கிரிட். இப்போ 1 2 3 இது எவ்வளவு பாக்ஸ் ஃபில் பண்ணிருக்கோம்? நம்ம ரிசல்டன்ட் கிரிட்ல எவ்வளவு வரும்? இல்ல, இன்னும் உங்களுக்கு சிம்பிளா வந்து சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த இது என்னாச்சு? 15/20 பிளஸ் 4/20 இல்லையா? சோ 4/9/20 அப்படின்னு வந்துதா? அப்ப ரிசல்டன்ட் கிரிட் வந்து 19. இப்போ எப்படி இங்க 19 வந்தது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இங்க 4 ரெட் இருக்கு. 4 8 9 10 11 ரெட், அப்புறம் 12 13 14 15. சோ டோட்டல் 15 ரெட். ப்ளூ எவ்வளவு இருக்கு? 16 17 18 19. 4 இருக்கா? அவ்வளவுதான். the total number of boxes எவ்வளோ? 20. சோ ரிசல்ட் பாருங்க, 19/20. சோ டிஃபரண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும் ஆர் எல்சிஎம் எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கான நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் நம்ம பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம புக்க பார்க்கலாம். Basic arithmetic operations on rational number addition. There can be four different situations while doing addition. Adding numbers that have same denominators. அதான் first பார்த்தோம். Adding numbers that have different denominators. Different denominators பாருங்க. LCM எடுக்கிறாங்க. சோ இங்க நம்ம பார்த்தது 2 நம்பர்ஸ் மட்டும் வச்சுதான் பார்த்தோம். அதே வந்து 3 4 நம்பர்ஸ் எல்லாம் கூட கொடுத்து நம்மள வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அடிட்டிவ் இன்வர்ஸ்னா இப்ப இந்த நீங்க எடுத்துக்கக்கூடிய வேல்யூ 4/3 அப்படின்னா அதனுடைய இன்வர்ஸ் வேல்யூ -4 divided by 3. The additive inverse of a rational number is another rational number which when added to the given number gives 0. ஓகேவா? additive inverse அப்படிங்கிறது. So subtractionம் same. Subtraction is simply adding and adding the additive inverse. அவ்வளவுதான். சிம்பிளா நீங்க டைரக்டா வந்து இதுவும் சேம் டினாமினேட்டர் டிஃபரெண்ட். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Thursday கிளாஸ் வரும் இல்லையா? அப்ப பார்க்கலாம். இன்னைக்கு வந்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்ல என்னென்ன சம்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளவு சம்ஸ் கொடுத்திருக்காங்க? தேர்ட் சம்மும் ஃபோர்த் சம்மும் கொடுத்திருக்காங்க. சோ அது ரெண்டும் வந்து எப்படி வரும் அப்படிங்கறது பார்க்கலாம். மீதி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன். அது போக நம்ம வந்து 1.1 எக்ஸசைஸ்ல ஒரு 2 3 சம்ஸ் உங்களுக்கு டிஸ்கஷனுக்காக கொடுத்திருந்தேன். 6th ப்ராப்ளம் வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த எக்ஸசைஸ்ல வந்து 6th ப்ராப்ளம் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். 7வது கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன். 8 9 10 வந்து என்ன பண்ணிருக்கீங்கிறதையும் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? arithmetic operations on ரேஷனல் நம்பர்ஸ் உடைய அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். ஓகே, இப்ப அதுக்கான எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்க போறோம். 1.2 எக்ஸசைஸ்ல தேர்ட் சம்மும் ஃபோர்த் சம்மும்.
இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சேம் டினாமினேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் கிடையாது, சேம் டினாமினேட்டர் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, நியூமரேட்டர் தனியா ஆட் பண்ணிடுவீங்க, டினாமினேட்டர் தனியா ஆட் பண்ணிடுவீங்க, டைரக்டா போட்டுருவீங்க, அவ்வளவுதான். 7 + 3 10 divided by 5 ஒரு தடவை தான் டினாமினேட்டர் எடுக்கணும். So 5 1s are 5, 5 2s are 10. So to answer is 2. இதை இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியுங்கிறதுனால சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, டிஃபரண்ட் டினாமினேட்டர்ஸ். 7/5 plus 5/7 டிஃபரண்ட் டினாமினேட்டர்ஸ். ஓகேவா, சோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டினாமினேட்டரை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவீங்க. கரெக்டா? எஸ் ஆர் நோ? டினாமினேட்டரை ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோமா? அப்போ 7 5s are 35, 7 5 35. இப்போ A into D and B into C பண்ணுவோமா? 7 into 7 plus 5 into 5. Okay. So 7 7s are 7 7 49, 5 5s are 25, 5 5 25 divided by 35. சரி, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 49 plus 25 is 74 divided by 35. சோ நமக்கு ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது P/Q ஃபார்மேட்ல Q is not equal to 0. இதுதான் நம்ம கண்டிஷன். ஓகே, இப்போ சேம் டினாமினேட்டரும் பார்த்துட்டோம், டிஃபரெண்ட் டினாமினேட்டரும் பார்த்துட்டோம். இதுல இன்னும் ஒரு மிக்சட் ஃபிராக்ஷன் ஒன்னு பார்த்துடலாம். ஓகேவா, இல்ல தேர்ட் சப்டிவிஷன் மட்டும் நீங்க ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது வந்து நான் என்ன சொன்னேன், டெசிமல்ல கொடுப்பாங்க, மிக்சட் ஃபிராக்ஷன்ல கொடுப்பாங்க, எப்படி கொடுத்தாலும் நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பர் ரேஷனல் நம்பர் திட்ட வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு சம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ். அப்போ இது என்ன பண்ணும், முன்னாங்க 12 கூட்டல் 2 14 இல்லையா? ஸோ -14 divided by 3 plus 12 84 plus 5 89 divided by 12. So இந்த நம்பர் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாறி இருக்கு. -14/3 plus 89/12 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு மாத்திருக்கோம். இப்போ 12 3s are இப்போ 12 3s are 36 எடுக்காம இங்கதான் LCM எடுத்துக்கலாம். 3 4 12. சோ 4 இப்ப 3 into 4 12. 12 வந்து 3க்கும் 12க்கும் பொதுவான ஒரு காரணி, ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து இங்க 12 3s are 36 மல்டிப்ளை பண்ணாம இது ரெண்டுக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 12 எடுத்துக்கோங்க. சோ அப்ப இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப எனக்கு இங்க வந்து 12ஆல மல்டிப்ளை பண்ணுவேனா? கிடையாது. இப்ப இந்த 3ய எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா இங்க 12 வருமோ அந்த நம்பரால தான் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன வரும்? 3 4s are 12. அப்ப -14 into 4 பிளஸ் இப்போ இங்க வந்து 12 தான் இருக்கு. சோ அதனால 89 டைரக்டாவே நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? சரி. So -14 into 4 -56. 14 4 56. டேபிள்ஸ் எல்லாம் கம்பல்சரியா தெரிஞ்சிருக்கணும். மறந்துருந்தீங்கன்னா எல்லாமே ரீகாப் பண்ணிக்கோங்க. 89ல 56 கழிச்சீங்கன்னா 89 - 56 is equal to 33 divided by 12. So இத 3 டேபிள்ல நம்மளால இப்ப இங்க ஏன் மைனஸ் போடல? பிகாஸ் பெரிய நம்பரோட சைன் வந்து பிளஸ் தான். சோ அதனால மைனஸ் போடல. இதுக்கு மேல நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியும். 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்ல. 11 3 33 3 12. அப்ப 11/4 அப்படின்னு வரும். சரியா? இந்த 11/4 திருப்பி நான் வந்து அவங்க கொஸ்டின் கொடுத்த அதே மிக்சட் ஃபிராக்ஷன்லயே ஆன்சர் கொடுத்துடணும்னு நான் யோசிக்கிறேன். இப்ப 4 2 8
8 3 11 11/4 எழுதலாமா இத 4 2 8 பேலன்ஸ் 3 3/4 4 2s are 8 8 plus 3 11 11/4 so இந்த 11/4 2 into 3/4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா சோ இது வரைக்கும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும் இதோட 33/12 ஓட ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஓகேவா யூ ட்ரை டு சிம்பிளிஃபை as much as maximum possible ஓகே அந்த பாதியோட அப்படியே ஸ்டாப் பண்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது ஓகேவா ஏன்னா நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம் இப்போ நம்ம 5th 6thனா ஓகே நீங்க இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களா 2 நம்பர் ஆட் பண்ணி 2 ஃபிராக்ஷன்ஸ் ஆட் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களா டன் இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ணலனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லலாம் பட் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம் நெக்ஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் போனோம் 10th ஸ்டாண்டர்ட் ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம திங்க் பண்ணோம் இல்லையா ஓகே காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது இதுல வந்து ஹோம்ஒர்க் வந்து 1.2ல தேர்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன் ஹோம்ஒர்க் ஓகே ஃபோர்த் சம் சப்ராக்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க -8/44 from -17/11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க -8/44 -17/11ல இருந்து சப்ராக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ இப்போ இதை எப்படி எழுதுவோம் -17/11 minus of 8/44 so இங்க இந்த மைனஸ்ங்கிறது தான் ஆபரேஷன் ஓகே சப்ராக்ட் ஓகேவா சரி இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா -17/11 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடுது இங்க 8/44 ஓகேவா சரி இப்போ இந்த இடத்துல 11க்கும் 44க்கும் பொதுவா வந்து நீங்க காமன் எடுத்தீங்க அப்படின்னா 44 இல்லையா 44 சோ அப்ப இங்க வந்து பிரச்சனை கிடையாது இங்க வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்களா எஸ் -17 into 4 plus 8 சரி 17 4 எவ்வளோ 68 -68 plus 8 divided by 44 சரி 68ல 8 கழிச்சோம்னா -60 divided by 44 இதுக்கு மேல வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா பண்ணலாம் இல்லையா 15 4 60 11 4 44 கரெக்டா 15 11 correct so -15 divided by 11 done okay so basic arithmetic operations on rational numbers அப்படிங்கிற டாபிக்ல addition and subtraction இன்னைக்கு பார்த்தோம் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இப்ப கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த 1.1 எக்ஸசைஸ்ல ஒரு 3 சம் டிஸ்கஷனுக்காக வச்சதை பார்த்துடலாம் ஸோ லாஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து உங்களுக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுப்பேன் ஸோ 1.1 எக்ஸசைஸ்ல 9th சம் ஓகேவா ஒன் பாயிண்ட் ஒன்ல 9th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா கம்பேர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க அதுல ஒரே ஒரு சப்டிவிஷன் மட்டும் நான் போட்டு காட்டுறேன் ஏன்னா அது உங்களுக்கு வந்து டவுட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதான் அந்த நம்பர் 2/3 and 4/5 இப்போ வந்து 2/3 and 4/5 சேம் கான்செப்ட் நம்ம என்ன பண்ணோம்னா டினாமினேட்டரை சேம் ஆக்கணும் சேம் பண்ணோம் அப்படின்னா
2 into 5 divided by 3 into 5. That is 10 divided by 15. Because 3 5s are 15. அதனால எடுத்திருக்கேன். அதே மாதிரி 4 by 5 into 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 15 ஆயிடும். டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். அதுதான் நம்ம வேலை. 15 12 by 15. ஸோ அப்ப இது என்னாச்சு? 10 by 15, 12 by 15 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து டினாமினேட்டர் சேம். இப்போ இங்க என்ன ஆன்சர் வரும்? 2 by 3 is less than 4 by 5. அவ்வளவுதான். ரொம்ப 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 சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதுல வந்து இன்னொரு சம் கூட நான் வந்து மைனஸ் வேல்யூ வச்சிருக்கிறது, ஒரே ஒரு சப்டிவிஷன் மட்டும் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. இல்ல மைனஸ் வேல்யூ இருக்கிறதையுமே கம்பேர் பண்ணி காமிச்சிடுறேன். 3 divided by minus 4, minus 1 divided by 2. இங்கேயும் சேம் கான்செப்ட். 4க்கும் 2க்கும் LCM எடுத்தீங்கன்னா 4 இல்லையா? LCM of 4 and 2 equal to 4. So இந்த 3 by minus 4 நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் திட்ட வடிவத்தில் எழுதினோம்னா minus 3 by 4 மைனஸை மேல கொண்டு போவோம். ஸோ இது ஆஸ் இட் இஸ், எந்த சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா இங்க வந்து டினாமினேட்டர் 4 தான் இருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ். அதனால இந்த நம்பரை ஆஸ் இட் இஸ் வச்சுக்கோம். minus 1 by 2 கீழே டினாமினேட்டரை நம்ம இந்த 2 வந்து 4 மாத்தணும். அப்ப எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணுவோம்? 2 divided by 2, that is minus 2 divided by 4 இல்லையா? சரி. minus 3 divided by 4 minus 2 less than minus 2 divided by 4. ஸோ இதை நீங்க திருப்பி சிம்பிளிஃபை பண்ணாலும் minus 1 by 2 தான் வரும். ஸோ இப்போ இந்த வேல்யூவோட கம்பேரிசன் புரிஞ்சுதா? ஸோ ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸை கம்பேர் பண்ணுங்கன்னாலும் நம்ம சேம் டினாமினேட்டர்ஸை சேம் பண்ணிட்டு தான் அதை வந்து அந்த வேல்யூவை கம்பேர் பண்ண முடியும். வெவ்வேறு டினாமினேட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுல 1.1ல 9th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஹோம்ஒர்க். ஸோ ரெண்டு குட்டி குட்டி சம்ஸ் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து ரொம்ப குட்டி கான்செப்ட் தான் பார்த்தோம். பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் ஆன் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ அடிஷன்ல வந்து சரி, சப்ராக்ஷன்லயும் சரி, சேம் டினாமினேட்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம டைரக்டா வந்து நியூமரேட்டர் ஆட் பண்ணிட்டு டினாமினேட்டர் சேம் அப்படியே எடுத்துப்போம். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் தான், டினாமினேட்டரை சமமாக்கினதுக்கு அப்புறம் தான் அது எந்த நம்பரா இருந்தாலும், எந்த செயல்பாடு, எந்த ஆபரேஷன், அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் எதுவா இருந்தாலும் ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணுவோம். டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா கம்பல்சரி எல்சிஎம் எடுக்கணும். ஆர் கிராஸ் மல்டிபிளிகேஷன், எது உங்களுக்கு அந்த சம்முக்கு எப்படி செட் ஆகுதோ. நான் அது ரெண்டு மெத்தடுமே காமிச்சேன் உங்களுக்கு. எல்சிஎம்மும் காமிச்சேன், கிராஸ் மல்டிபிளிகேஷனும் காமிச்சேன். ஸோ அதை எடுத்துட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதுக்கான எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1.2ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்துட்டோம். எஸ், சரி. இன்னைக்கான டிக்டேஷன் வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க வந்து இன்னைக்கு டேட் போட்டு எழுதிட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நியூமரேட்டர், செகண்ட் ஒன் டினாமினேட்டர், தேர்ட் ஒன் அரித்மெட்டிக் ஆபரேஷன், ஃபோர்த் ஒன் சப்ராக்ஷன். நீங்க எல்லாருமே யோசிக்கலாம் ஏன் சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு. சப்ராக்ஷன் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கும் ஸ்பெல்லிங் அங்க எழுதுறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வரும். எல்லாருமே அந்த ஒரு வேர்டை மிஸ் பண்ணுவோம். ஃபிஃப்த் ஒன் மல்டிபிள். ஸோ நியூமரேட்டர், டினாமினேட்டர், arithmetic operation, subtraction
அண்ட் மல்டிபிள். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கான இன்னைக்கான டிக்டேஷன் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏதாவது இந்த ரெண்டு சம்ஸ் ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.